அனுபவிக்க வேண்டியது. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடா கோடி நன்றி ராஜா. தகப்பனே, இந்த வேளையிலும் நாங்கள் தியானிக்க போகிற இந்த வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ராஜா. உம்முடைய வார்த்தைகளை நீர் தாரும் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பும் ராஜா. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே, நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாறு செபிக்கிறோம். உம்முடைய கரத்துக்குள்ளாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வேத புத்தகமாகிய தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனின் சில துளிகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது பிற்காலங்களில் நன்மையாக இருக்கும். இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கும் பொழுது மனநிலை தாங்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். சரீர நிலை தாங்கக்கூடிய தன்மையுள்ளதாக இருக்கும். இளம் பிராயத்தில் மனிதன் நுகத்தை கஷ்டப்படாமல், நுகம் என்று அதை பாரம் என்று பழி என்று நினைக்காமல் அதை சுமந்தால் பிற்காலங்களில் அதற்குரிய ஆசீர்வாதங்கள் அதிகம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் நுகம் அனுபவிக்கிற காலங்களும் உண்டு. இளம் பிராயம் அது ஒரு துடிப்பான பிராயம். அந்த பிராயத்தில் எதையும் தாங்கக்கூடிய தன்மை ஒவ்வொருவரிடத்திலும் காணப்படும். அதாவது இளம் பிராயம், முதுமை பிராயம் என்று 2 வகையாக நாம் அழைக்கலாம். முதுமை பிராயத்தில் மனிதனுடைய சரீரத்திலும் குறைந்து போகும். அடுத்தற்போல் மனநிலையை பார்த்தோமானால் மனதானது சோர்வடைந்து சத்துவம் இழந்து தாங்க முடியாத ஒரு மனதாய் காணப்படும். எனவேதான் வேதம் சொல்கிறது, தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை அது கஷ்டமாக இருக்கலாம், அது தரித்திரமாக இருக்கலாம், அது நோயாக இருக்கலாம். ஒருவேளை நுகம் என்பது படிப்பாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், உபத்திரவமாக இருக்கலாம், சரீரப்பாடுகளாக இருக்கலாம், இன்னும் மற்ற சக மனிதர்களால் ஏற்படுகிற பாடுகளாகவும் இருக்கலாம், சாத்தான் கொண்டு வருகிற உபத்திரவங்கள் வேதனைகளாகவும் இருக்கலாம். இது எல்லாம் நுகம் என்று வேதம் சொல்கிறது. எப்படியோ மனிதன் இளம் பிராயத்தில் எந்த நுகம் வந்தாலும் அதை சகிக்கக்கூடிய, தாங்கக்கூடிய, அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மை ஒவ்வொருவரிடத்திலும் உண்டு. முதுமை பிராயத்தில் ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மை குறைந்துவிடும். அதனால்தான் வேதம் சொல்கிற இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இளம் பிராயத்தில் நுகத்தை ஒவ்வொருவரும் சுமந்து விட்டால் அவர்களுடைய மனப்பக்குவம் மற்றவர்கள் மேல் கரிசனை உள்ளதாக இருக்கும். மற்றவர்கள் படுகிற கஷ்டத்தின் மேல் அனுதாபம் கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏனெனில் தான் பட்ட கஷ்டம் அவர்கள் ஞாபகத்தில் இருக்கிறபடியால் மற்றவர்கள் படுகிற கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எதுவுமே அற்பமாகவோ நீசத்தனமாகவோ பரியாசம் பண்ணக்கூடியதாகவோ இவர்களுக்கு இந்த பாடு அவசியம் என்று அவர்களை குற்றப்படுத்துவதாகவோ காணப்படாது. நாம் அடிபட்டு இளம் பிராயத்தில் அடிபட்டு நம்முடைய மனப்பக்குவம் மற்றவர்களுடைய காரியங்களை மேற்போட்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் மாறிவிடுவோம்.
பாடுதான் மனிதனை பக்குவப்படுத்துகிறது. அதுவும் அந்த பாடு என்பது இளம் பிராயத்தில் அனுபவிக்கும் பொழுது இளம் பிராயத்திலே அந்த உள்ளமானது பக்குவமடைந்து விடுகிறது. மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்தக்கூடிய அளவுக்கு, மற்றவர்கள் பாரத்துக்கு என்ன செய்யலாம் என்று ஒரு தியாக உள்ளத்தோடு காணப்படக்கூடிய அளவுக்கு பக்குவப்படுத்தி விடுகிறது. ஒவ்வொரு மனுஷனையும் நல்வழிப்படுத்துவதே நுகம்தான். இந்த நுகம் இல்லாவிட்டால் மற்ற மனிதர்களை அற்பமாகவும் பரியாசமாகவும் மனிதர்களை நேசிக்காதவர்களாகவும் சக மனிதர்களை கீழ்த்தரமாக நினைக்கிறவர்களாகவும் காணப்படுவார்கள். மனிதன் நுகத்தை அனுபவித்து விட்ட பின்பு மற்றவர்கள் மேல் கரிசனை இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், நேசம் இருக்கும். ஆகா, நாமும் ஒரு நாள் இந்த கஷ்டத்தை படும் பொழுது நமக்கு எவ்வளோ வேதனையாக இருந்தது, அதே போல்தானே இவர்களுக்கும் இருக்கும் என்று ஒரு இறங்குகிற உள்ளம் காணப்படும். வேதம் சொல்கிறது, பாடுகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னும் வேதம் சொல்கிறது, நீங்கள் சிட்சிக்கப்படாவிட்டால் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. சிறு வயதிலே இளம் பிராயத்திலே அந்த சிட்சைகளை அனுபவித்து நம்மளுடைய இருதயமானது கர்த்தருக்குள்ளாக சக மனிதர்களை நேசிக்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் அடைந்து விடுகிறது. இது எவ்வளவு பெரிய உண்மை! நுகத்தை அனுபவிக்காதவர்கள் மார்த்தட்டி கொள்வார்கள், பெருமை பேசுவார்கள். நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமில்லை, நான் பாவமே செய்யவில்லை, நான் பரிசுத்தமாகவே இருக்கிறேன், நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கிறதில்லை, எனவே நான் நன்றாக இருக்கிறேன், நான் சுகித்திருக்கிறேன், நான் வாழ்வடைந்திருக்கிறேன் என்று மார்த்தட்டி கொள்ளக்கூடிய நிலைமை ஒவ்வொருவருக்கும் வந்துவிடும். அது இளமையிலே நுகத்தை அனுபவித்து விட்டால் பெருமைகளோ மார்த்தட்டுகிற காரியங்களோ மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிற காரியங்களோ மற்றவர்கள் மேல் பொறாமை கொள்ளுகிற காரியங்களோ மற்றவர்களுக்கு முன்பாக தன்னை பெருமைப்படுத்துகிற காரியங்களோ ஏற்படாது. ஆமேன். நுகம் என்பது ஒருவேளை நமக்கு நியமிக்கப்பட்ட காரியமாகவும் இருக்கலாம், இன்னொன்று மற்றொரு மூலமாக நமக்கு வருகிற காரியங்களாகவும் இருக்கலாம், சாத்தான் மூலமாக வருகிற காரியங்களாகவும் இருக்கலாம். எந்த நுகமாக இருந்தாலும் வேதம் சொல்கிறது, நாகூம் 1:13 இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று. எவ்வளவு பெரிய உண்மை! நம்மேல் சாத்தான் நுகம் வைத்திருந்தாலும் சரி, ஒருவேளை சக மனிதர்கள் நமக்கு நுகத்தை கொடுத்திருந்தாலும் சரி, அந்த நுகத்தை எல்லாம் கர்த்தர் முறித்து விடுவார். நம்மேல் இருக்கிற கட்டுகளை அறுத்து விடுவார். யோபு பக்தனை எடுத்துக்கொண்டால் அவருக்கு கொடுக்கப்பட்ட நுகம் இழப்பு என்கிற நுகம். அடுத்தாற்போல் அவருடைய சரீரத்தின் வேதனைகள் பாடுகள் ஒரு பெரிய நுகம். அடுத்தாற்போல் அவருடைய மனைவியுடைய வார்த்தைகள், வேலைக்காரனுடைய வார்த்தைகள், நண்பர்களுடைய வார்த்தைகள் அவருக்கு பெரிய நுகமாக காணப்பட்டது. இதே போல மனிதர்களாகிய நமக்கும் நுகங்கள் வரும்பொழுது மனிதர்களால் பரிகாசம் பண்ணப்படுவோம், மனிதர்களால் புறக்கணிக்கப்படுவோம், மனிதர்களால் இகழப்படுவோம், மனிதர்களால் தூசிக்கப்படுவோம், மனிதர்கள் நம் தலையின் மேல் ஏறி போவார்கள், நாம் முட்டாள்கள் என்றும் நாம் ஒன்றும் தெரியாதவர்கள் என்றும் நம்மளை பரிகாசம் பண்ணுவார்கள். நுகத்தை அனுபவிக்கும் பொழுது அனுபவிக்கிற நுகத்தை விட மனிதர்கள் பேசும் பொல்லாத வார்த்தைகள் தான் இருதயத்தை அது ஊடுருவி குத்தி பட்டயம் போல நம் இருதயத்தை குத்துகிறதாய் காணப்படும். பிரியமானவர்களே, யோபுவை போல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுகிற நுகங்கள் அது மனிதனை நல்வழிப்படுத்துகிறது தான் வேதம் சொல்கிறது.
நாம் நுகம் சுமக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்கிற தேவனே அல்ல. அவர் நம்மை விட்டு பிடிக்கிறார். ஏனெனில் நுகம் மனிதனுக்கு நல்லது என்று சொல்லுகிறபடியால் மனிதனை அந்த சமயத்தில் நம்ம நல்வழிப்படுத்துவதற்காக அவர் நம்ம பொறுமையோடு காத்திருப்பார். ஆனால் நம்மேல் கரிசனையோடு பொறுமையோடு காத்திருப்பார். மத்தேயு 11:29 இப்படியாக சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று நாம் நுகம் சுமக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஏனென்றால் சில பேர் நுகத்தை அனுபவிக்கும் பொழுது குறி சொல்கிறவர்களையும் பல பல மக்களையும் சந்திக்கவும் அங்கும் இங்குமாக அலைந்து திரியவும் பல பேருடைய துர் ஆலோசனைகளை கேட்கவும் பலதரப்பட்ட விதத்தில் சிக்கி பல குழியில் விழுந்து விடுகிறார்கள், பல கண்ணிகளில் சிக்கி விடுகிறார்கள். ஆனால் நாம் அந்த நுகத்தை சுமக்கிற காலத்தில் நாம் மனிதர்களையோ பரிகாரிகளையோ குறி சொல்லுகிறவர்களையோ வேறு எந்த பாகாலையோ விக்கிரகத்தையோ எதையோ நாடி போகாதபடிக்கு நாம் பொறுமையோடு இருந்து கர்த்தர் அழைக்கிறபடி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம், நம்முடைய வருத்தமான பாரங்களை அவரிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். நாம் அவரிடத்தில் போகும் பொழுது நம்முடைய சுமையெல்லாம் அவர் லகுவாய் மாற்றி விடுவார். ஏனெனில் அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஏனெனில் அவர் சாந்தம் உள்ளவராய் மனத்தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சிலுவையை சுமந்து சிலுவை என்னும் நுகத்தை, மனிதர்கள் கொடுத்த நுகத்தை, இன்னும் பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், இன்னும் பிலாத்து, இன்னும் எரோது, இன்னும் எல்லா மனிதர்களும், அவர் உடன் பிறந்தவர்கள் எல்லோரும் அவருக்கு நுகத்தை கொடுத்தார்கள். உடனிருந்த சீசர்களும் நுகத்தை கொடுத்தார்கள். ஆம், அந்த நுகத்தையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டபடியால் அவர் சாந்தமுள்ளவராய் இருக்கிறார், மனத்தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் அவருடைய நுகத்தை நம்மேல் ஏற்றுக்கொண்டு கற்றுக் கொடுத்த பாடங்களை நாம் கை கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், நுகம் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறதாய் இருக்கிறது. ஏனெனில் நாம் அநேக காரியங்களை, நற்காரியங்களை அந்த காலத்தில் கற்றுக்கொள்வோம். நம்மிடத்தில் மனத்தாழ்மை வந்துவிடும், சாந்தம் வந்துவிடும், மற்றவர்களை மதிக்கக்கூடிய தன்மை வந்துவிடும். கர்த்தர் மேல் வைத்துவிட்டு நாம் இருக்கும் பொழுது அவர் சொல்கிறார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்கிறார். ஆம், அவர் சுமை, அவருடைய கற்பனை, அவருடைய ஆலோசனைகள், அவருடைய நியாய பிரமாணங்கள், இன்னும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த சகல ஆலோசனை என்கிற அந்த காரியங்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய காரியங்களை அவர் மேல் வைத்து விடும் பொழுது நம்முடைய சுமை லகுவாய் மாறும். அவை எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு நமக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவனாய் இருக்கிறார். தாவீது ராஜா சொல்கிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று. ஆம், நாம் உபத்திரவப்படும் பொழுது அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் மற்றவர்களை நேசிக்கக்கூடிய பிரமாணம், அன்பின் பிரமாணம், மற்றவர்கள் சுமையை
தாங்கக்கூடிய நம்மால் அதற்கு என்ன சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுக்க முடியும் என்கிற கரிசனை நம்மிடத்தில் வந்துவிடும். வேதம் சொல்கிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று. ஆம், மற்றவர்கள் பாரத்தை நாம் நம்மளால் முடிந்த அளவு சுமக்கிறவர்களாய் அந்த கஷ்டத்தில் அவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம், எப்படி அவங்களுக்கு உதவி செய்யலாம், அவங்களை எப்படி லகுவாய் மாற்றலாம் என்கிற கரிசனை நமக்குள் வந்துவிடும். ஏனென்றால் நாம் ஒரு நாள் அதே பாதையில் சென்றதால் அந்த ஞாபகம் நமக்கு இருக்கிறபடியால் நாம் மற்றவர்களுக்கு உதவுகிறவர்களாக காணப்படுவோம். நம்முடைய கரங்கள் மற்றவர்களுக்கு உதவும் கரங்களாக இருக்கும். நம்முடைய கால்கள் அவர்களுக்கு உதவி செய்கிற கால்களாய் இருக்கும். நம்மளுடைய சிந்தனைகள் பாரங்களை எப்படி அதை குறைக்கலாம் என்கிற சிந்தனை உள்ளதாக காணப்படும். அப்படி நம்மை பக்குவப்படுத்தி நம்முடைய ஆத்துமாக்களை நல்வழிப்படுத்தி நம்முடைய உள்ளத்தை நம்முடைய சரீரத்தை எல்லாவற்றையும் நல்வழிப்படுத்தி அவர் நம்மை பரலோகத்துக்கு பங்காளிகளாக மாறும்படிக்கு நம்மை சரிப்படுத்துவது நுகம்தான். ஆம், இளமையில் நாம் இந்த நுகத்தை சுமந்து விட்டால் அது நமக்கு நல்லது. ஏனென்றால் இளமையில் சுமந்து விட்டோமானால் முதுமையில் நாம் நல்லவர்களாக, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக வேதம் சொல்கிறது. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று. ஆம், சிறுமைப்பட்ட ஒவ்வொரு பேர் மேலும் நாம் சிந்தை வைக்கக்கூடிய எண்ணம் வரும் என்றால் அது நம்மை பக்குவப்படுத்தின நுகம்தான். அந்த நுகம் நம் மனிதனுக்கு நல்லது. அந்த நுகத்தை நாம் இளம் பிராயத்தில் நாம் சுமந்து விட்டோமானால் அது நமக்கு வருங்காலத்தில் ஆசீர்வாதமானதாக இருக்கும். இளமையில் நுகத்தை அனுபவிக்காமல் மார்த்தட்டி கொண்டு பெருமை பேசிக்கொண்டு அரட்டை அடித்து கொண்டு என்னிலும் வல்லவன் யார் என்று கபடத்தோடும் சூதோடும் சூனியத்தோடும் நாம் இருந்தோமானால் முதுமையில் அது நம்மை விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கையாக, முதுமையில் நாம் அதற்குரிய நுகத்தை நாம் சுமக்கிறவர்களாக, அந்த இளமையில் செய்த பாவங்களுக்காக, இளமையில் செய்த அக்கிரமங்களுக்காக, இளமையில் செய்த சகல காரியங்களுக்காக முதுமையில் நாம் அதற்கான பலனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். மனிதன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் என்று வேதம் சொல்லிலாம். நுகத்தின் மூலமாக நம்மை பக்குவப்படுத்தி நாம் வாழ கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. அந்த பெரிய பாக்கியம் நமக்கு இளம் பிராயத்தில் கிடைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஆத்துமாக்களை நல்வழிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. எனவே மனிதனுக்கு நுகம் அவசியம். அதுவும் இளம் பிராயத்தில் அனுபவிக்கிற நுகம் ரொம்ப 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 நல்லது. இளம் பிராயத்தில் நாம் பக்குவம் அடைந்து விட்டால் பிராயத்தில் முதுமையான காலங்களில் நாம் ஆண்டவருக்கு பிரியமானதாகவே இருப்போம். இளமையில் நாம் கொடூரனாகவோ அக்கிரமக்காரனாகவோ அநியாயக்காரனாகவோ இளமையில் இருந்தோமானால் அதற்குரிய தண்டனைகளை, அதற்குரிய பாரங்களை, அதுக்குரிய நுகங்களை தான் முதுமையில் அனுபவிப்போம். அதில் திருந்துகிறவர்களும் உண்டு, திருந்தாமல் அநித்தியமான முடிவை எடுக்கிறவர்களும் உண்டு. நம்மையிலே நாம் நுகத்தை அனுபவித்து ஆண்டவர் பிரியமானவர்களாய் வாழ்வோம். ஆண்டவர் கொடுக்கிற நுகத்தை நாம் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார், ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று. ஆம், நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு சிலுவையை தந்திருப்பார். அந்த தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை நாம் பின்பற்றும் பொழுது அது ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியமாகவும் இருக்கும், நாம் படுகிற காரியமாகவும் இருக்கும். அப்பேற்பட்ட நல்வழியில் நடக்க தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன், அல்லேலுயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் இளமையில் நுகத்தை அனுபவிப்பது எங்களுக்கு நல்லது ராஜா. எனவே அந்த நுகம் அனுபவிக்கிற காலத்தில் நாங்கள் பொறுமையோடு இருந்து அற்பமாக எண்ணாதபடிக்கு, நாம் முறுமுறுக்காதபடிக்கு அந்த நுகத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு
ஆவி ஆத்மா சரீரத்தை பக்குவப்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டு உம்மை முழுவதுமாக பின்பற்றி உம்மை முன்பாக வைத்து கொண்டு நாங்கள் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலுயா.